சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் காலம் கடந்தும் கொண்டாடப்படும் கவிஞர்களில் முதன்மையானவர்கள் கண்ணதாசன், வாலி. எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி பலருக்கும் இருவரும் பாடல்கள் எழுதியுள்ளனர். குறிப்பாக வாலியை பொறுத்தவரை எம்ஜிஆர் தொடங்கி சிவகார்த்திகேயன் வரை பாடல் எழுதியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் இன்றும் ரசிக்கப்படுகின்றன. அப்படி மது போதையில் கவிஞர் வாலி எழுதிய பாடல் இன்றும் ரசிகர்களால் கேட்டு ரசிக்கப்படுகிறது. கடந்த 1964 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் நாகேஷ், முத்துராமன், KR விஜயா நடிப்பில் திரையரங்குகளில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் சர்வர் சுந்தரம். பாலச்சந்தரின் கதையை அடிப்படையாக கொண்டு இந்த படம் வெளியானது. படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தனர். இந்த படத்தில் இடம்பெற்ற பெரும்பாலான பாடல்களை கண்ணதாசன் எழுதினார். ஆனால் ஒரு பாடல் மட்டும் வாலி எழுதியுள்ளார். அந்த பாடலை TM சௌந்தரராஜன், SR ஈஸ்வரி இணைந்து பாடியிருந்தனர். அந்த பாடல்தான் அவளுக்கென்ன அழகிய முகம். இந்த பாடலுக்கு பின்னணியில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் குறித்து வாலி பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வாலி அளித்த பேட்டி ஒன்றில், வீட்டுக்கு வந்தா நம்ம பேச்சுலர். அப்போது நான் மது குடிப்பேன். மாலை வேளையில் வீட்டுக்கு வந்ததும் மது அருந்தும் பழக்கம் எனக்கு இருந்தது. அன்று ஒரு நாள் AVM புரொடக்ஷன் மேனேஜர் வீட்டுக்கு ஓடி வந்தார். என்னையா என்று கேட்டேன். அவர், சார், நாளைக்கு காலையில் பாடல் ரெக்கார்டிங் இருக்கு, மதியம் பாடல் ஷூட்டிங் இருக்கு. நாகேஷ் நடித்த சர்வர் சுந்தரம் திரைப்படம், அதற்கு நீங்கள் பாட்டு எழுத வேண்டும். எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது நான் நிதானத்திலும் இல்லை. அவருக்கும் மது கொடுத்து குடிக்கச் சொன்னேன். மணி 7 ஆனது, 7:30 ஆனது, 8 மணி ஆனது, 8:30 ஆனது. உடனே இன்னொருத்தர் வந்தார். உங்களுக்காக அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று சொன்னார். உடனே நான் அவசரமாக குளித்துவிட்டு கிளம்பிவிட்டேன். 1/2 மணி நேரத்தில் பாட்டு எழுதிவிட்டேன். அப்படி எழுதிய பாடல்தான் அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இளகிய மனம் என்ற பாடல் என வாலி ஒரு பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.